பால்னாலே சத்தான ஒரு உணவு. அதுலயும் கன்று போட்டு 3 நாள் தொடர்ந்து கறக்கிற அந்த பால்ல தான் தனி சிறப்பே இருக்கு. அப்படி கறந்த அந்த பால்ல பனை வெல்லம், மிளகு, சுக்கு எல்லாம் சேர்த்து சீம்பால் கட்டிகளா செய்வாங்க. அதை சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். இது எப்பவுமே கிராமங்கள்ல செய்யக்கூடிய முக்கியமான ஒரு உணவு. இதை அக்கம் பக்கம் உறவினர்களோட பகிர்ந்து சாப்பிடுவோம். பசு கன்று இட்டு கறக்கிற பாலை சீம்பால்னு சொல்லுவாங்க. அப்படி கறந்த பால்ல 1.5 லிட்டர் பாலை இப்ப பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப சீம்பாலுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம். 3/4 கிலோ பனை வெல்லம், 50 கிராம் மிளகு, 50 கிராம் சுக்கு, 5 ஏலக்காய். இப்ப சீம்பாலுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகை அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப சுக்கையும் அம்மியில வச்சு நசுக்க ஆரம்பிச்சிடலாம். சுக்கையும் இப்ப நல்லா நுணுக்கிக்கிட்டாச்சு. அடுத்து ஏலக்காயவும் நசுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏலக்காயவும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பனை வெல்லத்தையும் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பனை வெல்லத்தை இந்த அளவுக்கு தூள் பண்ணிக்கிட்டாதான் சீம்பாலோட கரைக்க சுலபமா இருக்கும். இல்ல நீ தெரியவே மாட்ட. இப்ப நம்ம தூள் பண்ணி வச்சிருந்த பனை வெல்லத்தோட சீம்பாலை சேர்த்து நல்லா கரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சீம்பால் கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகு, சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். பாலை நல்லா கலக்கிட்டு இப்போ ஒரு வெள்ளை துணியால சட்டியை நல்லா இறுக்கமா கட்டிடலாம். நம்ம சீம்பால நீராவியில தான் வேக வைக்க போறோம். அப்படி வேக வைக்கும் போது நீரோட கலக்காம இருக்க இந்த மாதிரி துணியால இறுக்கமா கட்டுவாங்க. இப்ப இட்லி போனில தண்ணியை ஊத்தி அதுல இந்த சீம்பால் சட்டியை வச்சு இறுக்கமா மூடி வச்சிடலாம்.
கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சீம்பால் இப்ப நல்லா வெந்துருச்சு. சீம்பாலை இப்ப உடனே சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நல்லா ஆறுன பிறகுதான் சீம்பாலை சாப்பிட முடியும். சீம்பால் இப்ப நல்லா ஆறி சாப்பிட தயாராயிடுச்சு. குறிப்பா இந்த சீம்பால்ல கொழுப்பு சத்தே கிடையாது. இந்த சீம்பாலை சாப்பிடறதால நோய் எதிர்ப்பு சத்து உடம்புல அதிகரிக்கும்.